நீங்கள் எப்போ பயன்படுத்திக் கொண்டிருக்கும் லேப்டாப்பையோ அல்லது உங்கள் ஸ்மார்ட் போனையோ எடுத்து கொதிக்கும் லாவா நெருப்பில் வீசுகிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். ம் ஆரம்பமே ரொம்ப பயங்கரமா இருக்கே. ஆமாம். ஆமா, அதைவிட விசித்திரமான ஒன்றை சொல்கிறேன் கேளுங்கள். உங்கள் கணினியின் மூடிலை திறக்கும்போது உள்ளே சிலிக்கான் சிப்குகளுக்கு பதிலாக உயிருள்ள, அப்படியே துடிக்கின்ற சிறிய மூளை திசுக்கள் அதை இயக்குவதை பார்த்தால் எப்படி இருக்கும்? வாவ், இது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களோட ஆரம்ப காட்சி மாதிரி தோணுது. கண்டிப்பா. ஆனா இன்று நாம் விவாதிக்கப் போகும் விஷயங்கள் எந்த படத்தையும் விட மிக விசித்திரமான உண்மையான அறிவியல் தரவுகள். மனித மூளை திசுக்களால் இயங்கும் கணினிகள், காளான்களால் ஓட்டப்படும் ரோபோக்கள், அது மட்டுமில்லாம லாவா நெருப்பில் போட்டாலும் அழியாத 5D கிறிஸ்டல்கள் என. அதாவது தொழில்நுட்பம் மற்றும் உயிரியல் ஆகியவற்றுக்கு இடையேயான எல்லைக்கோடு முற்றிலுமாக அழிந்து வரும் ஒரு காலகட்டத்தை தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம். சரியா சொன்னீங்க. இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பிரித்து பார்ப்போம். இந்த ஆதாரங்கள் அனைத்தும் எந்த திசையை நோக்கி கைகாட்டுகின்றன? இப்ப பாத்தீங்கன்னா, நாம் தொழில்நுட்பத்தை இதுவரை எப்படி பார்த்தோம் என்பதை முழுமையாக மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். பல தசாப்தங்களாக எந்திரங்கள் வேறு, இயற்கையான உயிரினங்கள் வேறு என்ற ஒரு தெளிவான கோடு நம்மிடம் இருந்தது இல்லையா? ஆமாம் தங்கம். சிலிகான், இரும்பு என எல்லாமே உயிரற்ற பொருட்கள்ன்ற எண்ணம்தான். உண்மைதான். ஆனால் இன்று நம்மிடம் உள்ள ஆராய்ச்சி முடிவுகள் காட்டுவது என்னவென்றால், தொழில்நுட்பத்தின் அடுத்த மிகப்பெரிய பாய்ச்சல் என்பது சிறந்த உலோகம் அல்லது வேகமான சிலிக்கானை கண்டுபிடிப்பதில் இல்லை. மாறாக இயந்திரங்களை உயிரியல் அமைப்புகளோடு நேரடியாக இணைப்பதில்தான் இருக்கிறது. ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் என்ற வார்த்தைகளை தாண்டி வெட்வேர் என்ற வார்த்தைக்கு வந்துவிட்டோம். உயிரியல் திசுக்களை கொண்ட தொழில்நுட்பம் என்ற புதிய சகாப்தத்திற்குள் நாம் நுழைந்து கொண்டிருக்கிறோம். அப்படியென்றால் நமது பாரம்பரிய சிலிக்கான் சிப்களுக்கு என்ன ஆச்சு? 1950களிலிருந்து நாம் அதை பயன்படுத்தித்தானே கணினித் துறையில் இவ்வளவு பெரிய புரட்சியை செய்திருக்கிறோம். ஒரு நிமிடம், தற்போதைய தரவுகளை பார்க்கும்போது சிலிக்கான் சிப்கள் ஒரு பெரிய சிக்கலை எதிர்கொள்கின்றன என்பது புரிகிறது. ஆமாம், மிகப்பெரிய சிக்கல். குறிப்பா சொல்லணும்னா ஆற்றல் பற்றாக்குறை. அதுதான் இப்போ உள்ள பிரம்மாண்டமான செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஏஐ மாடல்களை இயக்க கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு மின்சாரம் தேவைப்படுகிறது. ஒரு பெரிய நகரத்தின் மின்சாரத்தையே சில சர்வர்கள் உறிஞ்சுகின்றன என்று தரவுகள் சொல்கின்றன. இது ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பிரச்சினை கூட. கண்டிப்பாக. இந்த ஆற்றல் பற்றாக்குறையை தீர்க்கத்தான் விஞ்ஞானிகள் பயோ கம்ப்யூட்டிங், அதாவது உயிரியல் கணினிகள் பக்கம் திரும்பியிருக்கிறார்கள். சுவிட்சர்லாந்தைச் சேர்ந்த ஃபைனல் ஸ்பார்க் நிறுவனம் செய்துள்ள விஷயம் உண்மையிலே எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஆமாம், ஃபைனல் ஸ்பார்க் ஆராய்ச்சி மிக முக்கியமான ஒன்று. அவர்கள் மனித மூளையின் ஆர்கனாய்டுகளை பயன்படுத்தி ஒரு கணினி தளத்தையே உருவாக்கியுள்ளார்கள். இது எப்படி சாத்தியம்? இது ஒரு மிக முக்கியமான திருப்புமுனை. ஆர்கனாய்டுகள் என்பது ஆய்வகத்தில் வளர்க்கப்பட்ட சிறிய முப்பரிமாண மூளை திசுக்கள். எதற்காக சிலிக்கானிலிருந்து மூளை திசுக்களுக்கு மாற வேண்டும் என்ற கேள்விக்கான விடை நீங்கள் சற்று முன் குறிப்பிட்ட அந்த ஆற்றல்தான். மனித மூளை என்பது இயற்கை வடிவமைத்த மிகச்சிறந்த சூப்பர் கம்ப்யூட்டர். ஒரு வினாடியில் பல்லாயிரம் கோடிக்கணக்கான கணக்கீடுகளை செய்யும் நமது மூளை வெறும் 20 வாட்ஸ் மின்சாரத்தில் தான் இயங்குகிறது. 20 வாட்ஸ், அதாவது நம் வீட்டு பிரிட்ஜில் உள்ள சிறிய பல்பு எரியும் அதே ஆற்றல். சரியா சொன்னீங்க. ஃபைனல் ஸ்பார்க் நிறுவனத்தின் முக்கிய நோக்கமே தற்போதைய ஏஐ மாடல்களை விட 1,00,000 மடங்கு குறைவான ஆற்றலை பயன்படுத்தும் ஒரு அமைப்பை உருவாக்குவதுதான். 1,00,000 மடங்கு குறைவான ஆற்றல் என்பது நம்ப முடியாத அளவிலான சேமிப்பு. இந்த அமைப்பு எப்படி வேலை செய்கிறது என்று தரவுகளில் படிக்கும்போது இன்னும் சுவாரஸ்யமாக இருந்தது. அவர்கள் உருவாக்கியுள்ள ஒவ்வொரு ப்ராசஸிங் யூனிட்டிலும் வெறும் 0.5 மில்லிமீட்டர் அளவுள்ள 4 ஆர்கனாய்டுகள் இருக்கின்றனவாம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு கடுகு அளவு. ஆமாம், ஒரு கடுகளவுதான். இவை 8 எலக்ட்ரோடுகள் மூலம் இணைக்கப்பட்டு கணினிகளுடன் தொடர்பு கொள்கின்றன. மாதம் $500 வாடகையில் உலகெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகள் இந்த உயிரியல் கணினியை ஆன்லைனில் பயன்படுத்தலாம். தற்போது 9 பல்கலைக்கழகங்கள் இதை பயன்படுத்துகின்றன. மிஷிகன் பல்கலைக்கழகம் இதற்கான ஒரு பிரத்யேக மொழியே உருவாக்கி வருகிறது. வா, புது மொழியா? ஆமா, லாங்கஸ்டர் பல்கலைக்கழகம் தற்போதைய ஏஐ மாடல்களுடன் இந்த மூளை திசுக்களை இணைக்க முயற்சிக்கிறது. ஆனால் இங்கே எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. ஒரு சாஃப்ட்வேருக்கு கோடிங் எழுதலாம், இது இப்படித்தான் வேலை செய்யணும்னு சொல்லலாம். ஆனால் இந்த உயிருள்ள மூளை திசுக்களுக்கு எப்படி செயல்பட வேண்டும் என்று விஞ்ஞானிகள் கற்றுக் கொடுக்கிறார்கள். அதுதான் இதுல இருக்கிற மேஜிக். தரவுகளில் டோப்பமைன் மூலம் பயிற்சி அளிக்கிறார்கள் என்று இருக்கிறது.
இது எனக்கு எப்படி தோன்றுகிறது என்றால், வீட்டில் வளர்க்கும் நாய்க்கு அது நாம் சொன்னதை சரியாக செய்தால் பிஸ்கட் கொடுப்பது போல உள்ளதா? அப்படியானால் இந்த மூளைக்கணினிகள் வெற்றியை அல்லது மகிழ்ச்சியை உணர்கின்றனவா? இந்த நாய் மற்றும் பிஸ்கட் ஒப்பீடு இங்கு மிக சரியாக பொருந்துகிறது. மூளை எப்படி ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்கிறது என்பதன் அடிப்படை அதுதான். மனித மூளையில் நாம் ஏதேனும் ஒரு செயலை சரியாக செய்து முடிக்கும்போது டோபமைன் என்ற ரசாயனம் சுரந்து நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்கும். ஒரு ரிவார்ட் மாதிரி. அதேதான் ஃபைனல் ஸ்பார்க் ஆராய்ச்சியாளர்களும் இதைத்தான் செய்கிறார்கள். அந்த ஆர்கனாய்டுகள் சரியான வழியில் டேட்டாவை ப்ராசஸ் செய்யும்போது எலக்ட்ரோடுகள் மூலமாகவோ அல்லது திரவங்கள் மூலமாகவோ டோபமைனை செலுத்துகிறார்கள். ஓஹோ. இதை ஒரு ரிவார்டாக அந்த செல்கள் எடுத்துக்கொள்கின்றன. தொடர்ச்சியாக இப்படி செய்யும்போது அந்த நியூரான்கள் தங்களுக்குள் புதிய இணைப்புகளை உருவாக்கிக் கொள்கின்றன. அவை நம்மைப் போல கவித்துவமாக மகிழ்ச்சியை உணர்கின்றனவா என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அவை தூண்டுதலுக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றியமைத்துக் கொள்கின்றன என்பது உறுதி. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவை எவ்வளவு நாட்கள் உயிர் வாழும்? ஆரம்பத்தில் இந்த ஆர்கனாய்டுகள் சில மணி நேரங்கள் மட்டுமே உயிர் வாழ்ந்தன. ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா திரவ இன்குபேட்டர்கள் மூலம் 100 நாட்கள் வரை அவற்றை உயிருடன் வைத்திருக்க முடிகிறது. 100 நாட்கள் என்பது மிகப்பெரிய முன்னேற்றம்தான். ஆனா ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். மூளை திசுக்களை ஆய்வகத்தில் வைத்து பராமரிப்பது எவ்வளவு சிரமமான வேலை. கண்டிப்பா ரொம்பவும் சென்சிட்டிவான விஷயம் அது. ஆமாம், குறிப்பிட்ட தட்ப வெப்பநிலை, ஊட்டச்சத்துகள் என எல்லாமே மிக துல்லியமாக இருக்க வேண்டும். சற்று பிசகினாலும் அந்த செல்கள் இறந்துவிடும். இந்த சிக்கலினால்தான் இயற்கையில் வேறு ஏதேனும் உறுதியான அமைப்புகள் கணினிகளாக செயல்படுகின்றனவா என்ற தேடல் தொடங்கியிருக்கிறது. ஆமாம், இந்த இடத்துல தான் நாம் ஸ்பெயின் நாட்டில் நடைபெறும் செல்லுலர் கம்ப்யூட்டிங் ஆராய்ச்சியை பற்றி பேச வேண்டும். இது முற்றிலும் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை. இது எப்படி வேலை செய்கிறது? மூளை செல்களை விட பாக்டீரியாக்கள் போன்ற ஒற்றை செல் உயிரினங்கள் மிக கடினமான சூழலிலும் வாழக்கூடியவை. ஸ்பெயின் ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், மரபணு மாற்றப்பட்ட பாக்டீரியாக்களை ஏரிகளில் விட்டு நீரின் தரம் மற்றும் வேதியியல் மாற்றங்களை கண்காணிக்கும் அமைப்பை உருவாக்கியுள்ளனர். அதாவது தண்ணீர்ல சென்சார்ஸுக்கு பதிலா பாக்டீரியாவை விட்டுறாங்க. ஆமா, ஒரு சாதாரண சிலிகான் சென்சாரை ஏரியில போட்டா அது ஒரே இடத்துல தான் இருக்கும். ஆனா இந்த பாக்டீரியாக்கள் தண்ணீர் முழுவதும் பரவி ஏதேனும் குறிப்பிட்ட நச்சுக்கலவைகள் இருந்தா அதுக்கேற்றவாறு தங்களின் வேதியியல் சமிக்ஞைகளை மாற்றி ஒரு கணினியைப் போல நமக்கு தகவலை அனுப்புகின்றன. இது கேட்பதற்கே வியப்பாக இருக்கிறது. ஆனால் இதைவிட என்னை குழப்பத்தில் ஆழ்த்திய ஒரு விஷயம் இங்கிலாந்தில் உள்ள யுனிவர்சிட்டி ஆஃப் தி வெஸ்ட் ஆஃப் இங்கிலாந்து நடத்தும் ஆராய்ச்சி தான். அந்த காளான் ஆராய்ச்சி. ஆமாம், அவர்கள் பாக்டீரியாக்களுக்கு பதிலாக பூஞ்சைகளை, அதாவது காளான்களை பயன்படுத்தி கணினிகளை உருவாக்கி வருகிறார்கள். பூஞ்சைகளுக்கு பூமிக்கடியில் மைசீலியா எனப்படும் நீண்ட நூல் போன்ற நெட்வொர்க் அமைப்புகள் உள்ளதாமா. சரியா சொன்னீங்க. இவை மனித மூளை செல்கள் எவ்வாறு மின் சமிக்ஞைகளை கடத்துகின்றனவோ அதே போல சிக்னல்களை கடத்துகின்றன என்று தரவுகள் கூறுகின்றன. விஞ்ஞானிகள் இந்த காளான் நெட்வொர்க்குகளுக்கு சில கணித பிரச்சனைகளை தீர்க்கக்கூட கற்றுக் கொடுத்துள்ளனர். ஒரு நிமிடம் இருங்கள், காளான்கள் கணக்கு போடுகின்றதா? அப்படியானால் நாம் ஒரு அறிவாளி சாலட்டை பற்றி பேசுகிறாமா? ஒரு அறிவாளி சாலட், நல்ல நகைச்சுவை. இல்ல, நிஜமாவே எனக்கு புரியல. சிலிகான் சிப்கள் வினாடிக்கு கோடிக்கணக்கான கணக்குகளை மிக துல்லியமாக போடுபவை. அந்த துல்லியத்தோடு ஒரு காளானால் எப்படி போட்டி போட முடியும்? அதன் வேகம் மிக குறைவுதானே. நீங்க கேக்குறது நியாயமான கேள்விதான். வேகம் மற்றும் துல்லியத்தை மட்டும் வைத்து பார்த்தால் காளான்கள் சிலிகான் சிப்களுக்கு முன்னால் நிற்கவே முடியாது. ஆனால் இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால் இதன் உண்மையான பலன் என்னவென்று புரியும். அது என்ன பலன்? சிலிகான் சிப்கள் வேகமானவை. ஆனால் அவை ஒருமுறை சேதமடைந்து விட்டால் அவ்வளவுதான், பயனற்றதாகிவிடும். காளான்கள் அப்படிப்பட்டவை அல்ல. நீங்கள் ஒரு மைசீலியம் நெட்வொர்க்கை பாதியாக வெட்டினாலும் அது மீண்டும் தன்னைத்தானே வளர்த்து இணைப்புகளை சரி செய்து கொள்ளும். செல்ஃப் ஹீலிங் திறனா? ஆமாம். மேலும் மாறிவரும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தங்களை உடனடியாக தகவ வைத்துக் கொள்ளும் திறன் அவற்றுக்கு உண்டு. ஒரு சிக்கலான கணக்கை நேர்கோட்டில் தீர்ப்பதை விட பல மாற்று வழிகளை கண்டுபிடிப்பதில் இந்த உயிரியல் நெட்வொர்க்குகள் சிறந்து விளங்குகின்றன. எல்லாவற்றுக்கும் மேலாக மூளை செல்களை ஆய்வகத்தில் வளர்ப்பதை விட காளான்களை வளர்ப்பது மிக மிக மலிவானது. ஓஹோ, அப்போ செலவும் கம்மி. சரி, உயிரியல் அமைப்புகள் டேட்டாவை ப்ராசஸ் செய்கின்றன. அது மூளைச்செல்லாக இருந்தாலும் சரி, காளானாக இருந்தாலும் சரி. ஆனா ஒரு இடத்திலேயே இருக்கும் அந்த அமைப்புக்கு ஒரு இயந்திர உடலை கொடுத்தால் என்ன நடக்கும்? இதுதான் அடுத்த கட்டம். இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது.
அமெரிக்க விஞ்ஞானிகள் கிங் ஆயிஸ்டர் காளானின் மைசீலியத்தை எடுத்து ஒரு ரோபோவின் மதர்போர்டுடன் இணைத்து ஒரு பயோமெக்கானிக்கல் கருவியை உருவாக்கியுள்ளனர். அதாவது அந்த ரோபோ எப்படி நகர வேண்டும் என்பதை காளான் கட்டுப்படுத்துகிறது. இது எப்படி சாத்தியம்? இது ரொம்ப அற்புதமான ஒரு மெக்கானிசம். ஒரு காளான் எப்படி அந்த ரோபோவை ஓட்டுநரைப் போல இயக்குகிறது? அது என்ன உள்ளே உட்கார்ந்துகிட்டு ஸ்டீரிங் வீலையா பிடித்துக் கொண்டிருக்கிறதா? ஸ்டீரிங் வீல் கிடையாது, ஆனால் அதன் மெக்கானிசம் மிக நேர்த்தியானது. காளான்கள் இயற்கையாகவே ஒளியின் மீது உணர்திறன் கொண்டவை. ஆராய்ச்சியாளர்கள் அந்த மைசீலியத்தின் மீது புற ஊதா கதிர்களை பாய்ச்சும்போது காளான் அதற்கு பதிலளிக்கும் விதமாக தன்னுள் சில மின் சமிக்ஞைகளை உருவாக்குகிறது. எலக்ட்ரிக்கல் ஸ்பைக்ஸ். ஆமா, இந்த மின் சமிக்கைகளை அப்படியே ரோபோவின் எலக்ட்ரானிக்ஸ் அமைப்பு உள்வாங்கி அது மோட்டார்களை இயக்கும் கட்டளைகளாக மாற்றுகிறது. ஒளியின் அளவை மாற்றும்போது காளான் வேறுவிதமான சமிக்கைகளை அனுப்புகிறது. உடனே ரோபோ தன் திசையை மாற்றுகிறது. வாவ்! இயற்கையின் மின் சமிக்கையை இயந்திரத்தின் பாஷையாக மொழிபெயர்க்கிறார்கள். இதை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள், எதிர்காலத்தில் இந்த தொழில்நுட்பம் எங்கு போய் முடியும்? ஆமாம், இது பல துறைகளில் பயன்படும். மனிதர்களுக்கு செல்ல முடியாத அதிக நச்சுக் கழிவுகள் உள்ள இடங்களுக்கு இந்த காளான் ரோபோக்களை அனுப்பலாம். அவை சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொண்டு அந்த இடங்களை சுத்தம் செய்யலாம். இதைவிட பெரிய விஷயம், இதை மனித உடலுக்குள் கொண்டு சென்றால் என்ன ஆகும்? நானோ ரோபோக்கள். ஆமா, ஒரு காளான் ஸ்போறுகளை உள்ளடக்கிய ஒரு கேப்சியூலை நீங்கள் விழுங்குகிறீர்கள். அது நானோ ரோபோக்களுடன் இணைந்து உங்கள் உடலுக்குள் சென்று இரத்த ஓட்டத்தில் உள்ள வேதியியல் மாற்றங்களை கணித்து எந்த இடத்தில் நோய் இருக்கிறதோ அங்கு மட்டும் மிக துல்லியமாக மருந்தை செலுத்தும். கட்டாயமாக. அந்த மருத்துவ பயன்பாடுதான் இந்த ஆராய்ச்சிகளின் இறுதி இலக்காக இருக்கிறது. இப்போ காளான் மற்றும் இயந்திரம் இணைவதை பற்றி பேசினோம். இதுவே மனித மூளையும் கணினியும் இணைந்தால் என்ன ஆகும்? அது இன்னும் ஆச்சரியமான ஒரு விஷயம். கலிபோர்னியாவில் உள்ள யூசி டேவிஸ் ஹெல்த் விஞ்ஞானிகள் உருவாக்கியுள்ள மூளை கணினி இடைமுகம், அதாவது பிசிஐ, மனிதகுல வரலாற்றில் ஒரு மைல்கல். ஏஎல்எஸ் நரம்பு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு முற்றிலும் பேச முடியாத 45 வயதுடைய ஒரு நோயாளியின் மூளையில் 256 சென்சார்கள் பொருத்தப்பட்டன. 256 சென்சார்கள்? இது எப்படி வேலை செய்கிறது? அவர் நினைப்பதை அப்படியே படித்து விடுமா? இல்ல, இது மைண்ட் ரீடிங் செய்வதில்ல. மாறாக, அவர் ஒரு வார்த்தையை பேச நினைக்கும்போது மூளை அவரது நாக்கு, தாடை மற்றும் முகத்தசைகளுக்கு சில மின் சமிட்சிகளை அனுப்பும். தசைகள் வேலை செய்யாவிட்டாலும் மூளை அந்த சிக்னலை அனுப்பிக் கொண்டே இருக்கும். ஓகே. அந்த சிக்னல்களை இந்த 256 சென்சார்கள் பிடித்து அல்காரிதங்கள் உதவியுடன் அதை 97% துல்லியத்துடன் வார்த்தைகளாக திரையில் மாற்றிக் காட்டுகின்றன. அவர் பேச நினைப்பது உடனே திரையில் தோன்றுகிறது. 97% துல்லியம். அந்த நோயாளியின் நிலையிலிருந்து இதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். பல ஆண்டுகளாக தனக்குள் முடங்கி கிடந்த ஒரு மனிதருக்கு இந்த தொழில்நுட்பம் தனது குரலை மீண்டும் கொடுத்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய வரம். நிச்சயமாக. இது வெறும் தகவலை வெளியே கொண்டு வரும் தொழில்நுட்பம் மட்டுமல்ல. எதிர்காலத்தில் இதை 2 திசைகளிலும் செயல்படப் போகிறது. ஒருவருக்கு செயற்கை உலோக கையை பொருத்தும்போது அந்த இயந்திரக் கை ஒரு பொருளைத் தொடும் அழுத்தத்தையும் வெப்பத்தையும் துல்லியமாக மின் சமிக்கைகளாக மாற்றி நேரடியாக மனிதனின் மூளைக்கே திருப்பி அனுப்பும் ஆராய்ச்சிகளும் நடந்து வருகின்றன. ஆமா, இயந்திரங்கள் வெறும் கருவிகள் என்ற நிலையிலிருந்து மாறி நமது உடலின் ஒரு பகுதியாகவே, நமது உணர்வுகளின் நீட்சியாகவே மாறி வருகின்றன. இது மனிதன் மற்றும் இயந்திரம் என்ற பிரிவை மெல்ல மெல்ல அழித்து கொண்டிருக்கிறது. உண்மைதான். சரி, உயிரியல் ஒரு புறம் கணினித்துறையின் வடிவமைப்பையே முற்றிலுமாக மாற்றிக் கொண்டிருக்க, மறுபுறம் இயற்பியல் உலகிலிருந்து ஒரு மாபெரும் பாய்ச்சல் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இதுவரை பேசிய உயிரியல் கணினிகள் நெகிழ்வுத்தன்மை கொண்டவை என்றால், குவாண்டம் தொழில்நுட்பம் கணினிகளின் வேகத்தை நமது கற்பனைக்கே எட்டாத அளவிற்கு மாற்றிக் கொண்டிருக்கிறது. குவாண்டம் கம்ப்யூட்டிங் ஒரு தனி உலகம். கூகுள் நிறுவனம் சமீபத்தில் உருவாக்கியுள்ள வில்லோ என்ற குவாண்டம் சிப் ஒரு புதினா மிட்டாய் அளவில்தான் இருக்கிறது. ஆனால் அதன் செயல்பாடு நமது வழக்கமான அதிநவீன சூப்பர் கம்ப்யூட்டர்கள் ரேண்டம் சர்க்யூட் சாம்பிளிங் என்ற சிக்கலை தீர்க்க 10 செப்டிலியன் ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும். ஆனால் இந்த சிறிய குவாண்டம் சிப் அதை வெறும் சில நிமிடங்களில் தீர்த்துள்ளது. இது நம்ப முடியாத ஒரு வேகம். ஒரு நிமிடம். ரேண்டம் சர்க்யூட் சாம்பிளிங் என்றால் என்னவென்று கேட்பவர்களுக்கு சற்று எளிமையாக விளக்க முடியுமா? 10 செப்டிலியன் ஆண்டுகள் என்றால் அது பிரபஞ்சத்தின் வயதை விட அதிகம் இல்லையா? கண்டிப்பாக. இதை மிக எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஒரு பெரிய மேஜை முழுவதும் லட்சக்கணக்கான செஸ் காயின்கள் சிதறிக் கிடக்கின்றன என்று வைத்துக்கொள்வோம்.
அந்த மேஜையை நீங்கள் வேகமாக ஆட்டும்போது எந்த காயின் எந்த இடத்தில் எந்த கோணத்தில் சென்று விழும் என்பதை துல்லியமாக கணிப்பது சாத்தியமா? வாழ்ப்பே இல்ல, அது ஒரு கேஸ். ஆமாம். சாதாரண கணினிகள் ஒவ்வொரு காயினின் சாத்தியக்கூறுகளையும் ஒவ்வொன்றாக நேர்கோட்டில் கணக்கிடும். அதனால் அதற்கு 10 செப்டிலியன் ஆண்டுகள் தேவைப்படும். ஆனால் குவாண்டம் கணினிகள் அப்படி வேலை செய்வதில்லை. இதை புரிந்து கொள்ள நமது தரவுகளில் ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் இருக்கிறது. இதை குவாண்டம் எலிக்குறியீடு என்று சொல்கிறார்கள். அதாவது, ஒரு சாதாரண எலியை ஒரு சிக்கலான பிரமேயத்தில் விட்டால் அது ஒவ்வொரு பாதையாகச் சென்று முட்டி மோதி பல மணி நேரங்கள் கழித்துதான் எந்த வழியில் வெளியேறுவது என்ற அந்த முழு பிரமேயத்தையும் புரிந்து கொள்ளும். இதுதான் சாதாரண கணினி முறை. ஆனால் இந்த குவாண்டம் எலி உதாரணத்தை வைத்து பார்த்தால் இது எப்படி இருக்கிறது என்றால், வீட்டில் காணாமல் போன சாவியை தேடும்போது நாம் ஒவ்வொரு அறையாக சென்று தேடுவோம். ஆனால் ஒரு குவாண்டம் மனிதனால் வீட்டின் எல்லா அறைகளிலும் எல்லா டிராயர்களிலும் ஒரே வினாடியில் ஒரே நேரத்தில் தேட முடியும். வாவ், அருமையான விளக்கம். எல்லா சாத்தியக்கூறுகளையும் ஒரே நேரத்தில் ஆராய்வது, இது உண்மையிலே பைத்தியக்காரத்தனமான வேகம் இல்லையா? 100க்கு 100 உண்மை. குவாண்டம் பிட்ஸ் ஒரே நேரத்தில் 0ஆகவும் 1ஆகவும் இருக்கக்கூடிய சூப்பர்பொசிஷன் என்ற இயற்பியல் தத்துவத்தில தான் இந்த மாயாஜாலம் நிகழ்கிறது. ஆனால் இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. என்ன கேள்வி? இவ்வளவு கற்பனை கட்ட வேகத்தை வைத்து நாம் என்ன செய்யப் போகிறோம்? வெறும் கணக்குகளை மட்டும் போட்டுக் கொண்டிருக்கப் போவதில்லை. இதன் உண்மையான பயன்பாடு நமது அன்றாட வாழ்வை மாற்றப் போகிறது. உதாரணமாக, மருத்துவத்துறையில் அணு அளவிலான எம்ஆர்ஐ எடுப்பதை இது சாத்தியமாக்கும். அணு அளவிலான எம்ஆர்ஐ? ஆமாம். உங்கள் உடலில் ஒரு நோய் உருவாவதற்கு பல வருடங்களுக்கு முன்பே ஒரு செல்லின் அணு அளவில் ஏற்படும் சிறு மாற்றத்தை கூட குவாண்டம் கணினியால் கணிக்க முடியும். அப்படியானால் மருத்துவமே தடுப்பு மருத்துவமாக மாறிவிடும். இது மட்டுமல்ல, சுற்றுச்சூழல் பாதுகாப்பிலும் இது மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தும் என்று தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. ஜப்பானில் 2016ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட பிளாஸ்டிக்கை உண்ணும் பாக்டீரியாக்கள் பற்றி நாம் கேள்விப்பட்டிருப்போம். லிவிங் பிளாஸ்டிக். ஆமாம். சாதாரண கணினிகளைக் கொண்டு அந்த பாக்டீரியாவின் மரபணு அமைப்பை புரிந்து மேம்படுத்துவது மிகக் கடினம். ஆனால் குவாண்டம் கணினிகள் மூலம் கோடிக்கணக்கான மூலக்கூறு சாத்தியக்கூறுகளை சில நிமிடங்களில் ஆராய்ந்து இன்னும் அதிவேகமாக செயல்படும் எந்த பிளாஸ்டிக்கையும் சில நாட்களில் சிதைக்கக்கூடிய புதிய நொதிகளை நம்மால் துல்லியமாக வடிவமைக்க முடியும். சரியா சொன்னீங்க. இந்த தொழில்நுட்ப மாற்றங்கள் ஏதோ ஆய்வகங்களில் மட்டும் நடப்பவை அல்ல. மிக விரைவில் உங்கள் அன்றாட வாழ்விலும் வரப்போகின்றன. இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் எலக்ட்ரானிக் டாட்டூக்கள். ஓ, அந்த மூளை ஸ்கேன் தொழில்நுட்பம். இதை நினைத்துப் பாருங்கள். நீங்கள் அடுத்த வருடம் மருத்துவமனைக்கு ஒரு மூளை ஸ்கேன் செய்யப் போகிறீர்கள். உங்கள் தலையில் ஒரு பெரிய ஹெல்மெட் மாட்டி ஒட்டும் ஜெல் தடவி உங்களை படுத்து எடுப்பதற்கு பதிலாக மருத்துவர் ஒரு சிறிய இங்க்ஜெட் பிரிண்டரை உங்கள் தலையின் அருகே கொண்டு வருகிறார். ரொம்ப சுலபமான முறை. அதிலிருந்து நேரடியாக உங்கள் உச்சந்தலையில் ஒரு மெல்லிய டாட்டூவை ஸ்ப்ரே செய்கிறார். கடத்துத்திறன் கொண்ட பாலிமர்களாலான இந்த டாட்டூக்கள் உங்கள் தோலோடு தோலாக இணைந்து உங்கள் மூளை அலைகளை வழக்கமான பெரிய கருவிகளை விட மிக துல்லியமாக கண்காணிக்கும். வேலை முடிந்ததும் அதை அழித்து விடலாம். இவை அனைத்தும் தொழில்நுட்பம் நமது உடலோடு எவ்வளவு நெருக்கமாக பின்னி பிணைந்து வருகிறதே காட்டுகின்றன. ஸ்மார்ட் போனை கையில் வைத்திருக்கும் நாம் வருங்காலத்தில் அந்த ஸ்மார்ட் போனை நமது மூளையிலோ தோலிலோ சுமந்து கொண்டிருப்போம். இவ்வளவு வேகமான தொழில்நுட்ப வளர்ச்சிகள், இயந்திர மனிதர்கள், குவாண்டம் கணினிகள் என உலகம் அதிவேகமாக மாறிக்கொண்டிருக்கும்போது இயல்பாகவே மனிதர்களுக்குள் ஒரு கேள்வி எழுகிறது. என்ன கேள்வி? இவ்வளவு செய்தும் ஒருவேளை ஏதோ ஒரு மாபெரும் இயற்கை பேரிடரோ விண்கல் தாக்குதலோ ஏற்பட்டு இந்த உலகம் அழிந்துவிட்டால் என்ன ஆவது? நமது ஒட்டுமொத்த மனித குலத்தின் அடையாளத்தை, நாம் ஈட்டிய அறிவை எப்படி பாதுகாப்பது? இந்த ஆழமான கேள்விக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ள விடைதான் ஆஸ்திரியாவில் உள்ள மெமரி ஆஃப் மேன்கைண்ட் காப்பகத்தில் வைக்கப்பட்டுள்ள 5D மெமரி கிறிஸ்டல். இது மனித குலத்தின் ஆகப்பெரிய காப்பீடு திட்டம். அந்த சிறிய 5D கிறிஸ்டலில் ஒட்டுமொத்த மனித மரபணுவின் முழுமையான அமைப்பு பொறிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு தெரியுமா, ஒரு மனிதனை உருவாக்குவதற்கான மொத்த மரபணு தகவல்களின் அளவு வெறும் 800 MB தானா? நிஜமாவா? 800 MB தானா? கம்ப்யூட்டரில் டவுன்லோட் செய்த ஒரு சாதாரண திரைப்படத்தின் அளவுதான் நம் மனித பிறவியின் மொத்த ரகசியம். ஆனால் இந்த கிறிஸ்டல் ஏன் 5D என்று அழைக்கப்படுகிறது என்பதுதான் இதில் மிக முக்கியமான தொழில்நுட்பம்.
அது எனக்கு மிக ஆச்சரியமாக இருந்தது. நாம் பொதுவாக 3D என்றால் நீளம், அகலம், உயரம் என்று நினைப்போம். ஆனால் இதில் லேசர் கதிர்களை பயன்படுத்தி தகவல்களை பதியும் போது அந்த 3 பரிமாணங்களோடு சேர்த்து லேசரின் தீவிரம் மற்றும் ஒளியின் துருவமுனைப்பு ஆகிய 2 கூடுதல் பரிமாணங்களையும் பயன்படுத்துகிறார்கள். அதனால் இது 5D கிறிஸ்டல் எனப்படுகிறது. இது டேட்டா அளவு அதிகப்படுத்துகிறது. இதனாலேயே ஒரு சிறிய நாணய அளவிலான கிறிஸ்டலில் பல 100 டெராபைட் டேட்டாவை சேமிக்க முடிகிறது. ஆனால் இதன் உண்மையான வலிமை அதன் அளவிலோ டேட்டாவிலோ இல்லை, இதன் ஆயுட்காலத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. இந்த கண்ணாடி போன்ற சிலிகான் டை ஆக்சைடு கிறிஸ்டலை 1800 டிகிரி ஃபாரன்ஹீட் லாவா நெருப்பில் தூக்கி போட்டாலும் சரி, அண்டார்டிகாவின் உறைபனியில் வீசினாலும் சரி, ஏன் ஒரு பெரிய பாறையில் வைத்து நசுக்குனாலும் சரி, இது அழியாது. அப்படியா? பல பில்லியன் ஆண்டுகள் வரை எந்த சேதமுமின்றி நிலைத்திருக்கும் ஆற்றல் இதற்கு உண்டு. ஒருவேளை மனித குலமே அழிந்து போனாலும் எதிர்காலத்தில் இதை சுலபமாக படிக்க முடியும். இதை படிக்க ஒரு ஆப்டிக்கல் மைக்ரோஸ்கோப் அல்லது போலரைசர் மட்டுமே தேவைப்படும். சரி, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? பல கோடி வருடங்களுக்கு பிறகு வேற்று கிரகவாசிகளோ அல்லது பரிணாமமடைந்த ஏதோ ஒரு அதிநவீன நுண்ணறிவு கொண்டவர்களோ இதை கண்டெடுத்தால் என்ன ஆகும்? இது ஒரு ஐக்கியா மேனுவல் போல, இது ஒரு மனிதனை இப்படித்தான் அசெம்பிள் செய்ய வேண்டும், தலை இங்கே கை இங்கே என்று அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்குமா? ஐக்கியா மேனுவல் என்ற ஒப்பீடு மிகச் சிறப்பானது. ஆனால் அதன் ஆழமான நோக்கம் அதையும் தாண்டிய ஒரு தத்துவத்துவமான விஷயத்தை குறிக்கிறது. மனிதனின் ஒட்டுமொத்த உயிரியல் ரகசியத்தையும் ஒரு சிறிய கண்ணாடி பள்ளிங்கில் கோடிக்கணக்கான வருடங்களுக்கு அழியாமல் சேமித்து வைப்பது என்பது பிரபஞ்சத்தில் மனிதன் என்றொரு இனம் வாழ்ந்தது என்பதற்கான நீங்காத சுவடு. ஒரு ஆவணப் பதிவு. ஆமாம். அந்த எதிர்கால உயிரினங்கள் இந்த 800 MB டேட்டாவை வைத்து மனித உடலை மீண்டும் உருவாக்கினால் அது வெறும் அறிவியல் சாதனையாக மட்டும் இருக்காது, ஒட்டுமொத்த மனித குலத்தின் மறுபிறவையாகவே இருக்கும். எவ்வளவு ஆழமான சிந்தனை இது! நாம் இன்று பேசியதை ஒருமுறை திரும்பி பார்ப்போம். மின்சாரம் அதிகம் செலவாகும் சிலிக்கானுக்கு பதிலாக மனித மூளை செல்களைக் கொண்டு இயங்கும் குறைவான ஆற்றலை செலவிடும் பயோ கணினிகள் பற்றி பார்த்தோம். ஆமாம். தத்துவத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். மூளைக்கும் கணினிக்கும் இடையிலான PCI தொழில்நுட்பம் எவ்வாறு ஒரு முடங்கிய மனிதனை பேச வைத்தது என்பதை கண்டோம். குவாண்டம் கம்ப்யூட்டிங் பற்றியும் பேசணும். ஆமாம், குவாண்டம் தொழில்நுட்பம் பல கோடி ஆண்டுகள் எடுக்கும் கணக்கீடுகளை சில நிமிடங்களில் எப்படி செய்கிறது என்றும், இறுதியாக மனிதனின் ஒட்டுமொத்த படைப்பு ரகசியமும் எப்படி ஒரு சிறிய 5D கிறிஸ்டலில் அடங்கிவிட்டது என்றும் விரிவாக அலசினோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் இந்த தகவல்கள் அனைத்தையும் உங்கள் அன்றாட வாழ்வோடும் எதிர்காலத்தோடும் ஒப்பிட்டு பாருங்கள். நாம் எவ்வளவு வியப்பான, அதே சமயம் சற்று பயமுறுத்தும் ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக. நாம் விவாதித்த இந்த ஒவ்வொரு தலைப்பும் வெவ்வேறானது போல தோன்றலாம். மூளை செல்கள், காளான்கள், குவாண்டம் சிப்கள், கிறிஸ்டல்கள் என்று தனித்தனியாக தெரிந்தாலும் அனைத்திற்கும் மையமாக இருப்பது ஒன்றே ஒன்றுதான்: உயிரியலும் இயந்திரமும் ஒன்றிணைதல். இனிவரும் காலங்களில் ஹார்ட்வேர் எங்கு முடிகிறது, மனிதன் எங்கு தொடங்குகிறான் என்ற கேள்வியே அர்த்தமற்றதாகிவிடும். நீங்கள் சொல்லும் அந்த புள்ளிதான் நாம் சிந்திக்க வேண்டிய ஆகப்பெரிய விஷயம். கணினிகள் உயிருள்ள செல்களால் இயங்குகின்றன. ரோபோக்கள் காளான்களால் சுயமாகச் சிந்திக்கின்றன. மனித உடலின் குறைகளை எந்திரங்கள் சரி செய்கின்றன. முடிவில் மனிதனின் மொத்த படைப்பு ரகசியமும் ஒரு சிறிய கிறிஸ்டலில் 800 MB டேட்டாவாக அடங்கிவிட்டது. அப்படியென்றால் நீங்கள் சிந்திக்க வேண்டியது இதுதான்: இயற்கையானது எது, செயற்கையானது எது என்ற எல்லைக்கோடு முற்றிலும் அழிந்துவிட்ட இந்த எதிர்காலத்தில் மனிதன் என்பதற்கான உண்மையான அர்த்தம் என்ன? உடலும் மூளையும் இயந்திரங்களோடு இணைந்துவிட்ட பிறகு மனிதன் என்பதும் காலப்போக்கில் நினைவகத்தில் ஏற்றிக்கொள்ளக்கூடிய, அப்டேட் செய்யக்கூடிய வெறும் ஒரு சாஃப்ட்வேர் தானா? இந்த ஆழமான தேடலில் எங்களுடன் இணைந்து இந்த சிந்தனைகளை பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த தேடலில் சந்திப்போம்.